JEE பயிற்சி நிறுவனங்களுக்கான மத்திய கல்வி அமைச்சகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் 16 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு பயிற்சி மையங்களில் அனுமதி இல்லை என்றும், மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும்படி பாடம் நடத்தக்கூடாது, குற்ற வழக்குகளில் சிக்கி தண்டனை பெற்றவர்களை ஆசிரியர்களாக நியமனம் செய்யக்கூடாது மற்றும் விதிமுறைகளை மீறும் பயிற்சி நிறுவனங்களுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதோடு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வானகரத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட நிர்வாகிகள் நீக்கம், பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான தீர்மானங்களுக்கு தடை விதிக்க கோரி ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் OPS மேல்முறையீடு செய்தார். இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் அதை எதிர்கொள்வதற்கான பணிகளில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக இறங்கியுள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை திமுக தலைமை அமைத்துள்ளது. அதன்படி தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு, கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட என 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் தேர்தல் அறிக்கை தயாரிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவராக கனிமொழி MP உள்ளார். மேலும் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட அமைக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவராக கழக பொருளாளர் TR பாலு உள்ளார். 3 நாள் பயணமாக தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்துவிட்டு சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் இரவு தங்குகிறார். பிரதமர் மோடி சென்னை வருகையை ஒட்டி 22,000 போலீசாருடன் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முன்னதாக பிரதமர் மோடி இரவு முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் L. முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாரதிய ஜனதா மகளிர் அணியின் தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் உட்பட பல மாநில நிர்வாகிகளை பிரதமர் மோடி சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் பாரதிய ஜனதா செயல்பாடுகள், நாடாளுமன்ற தேர்தல் என நிலவரங்கள் குறித்த அரசியல் ரீதியிலான கருத்து பகிர்வுகள் இந்த சந்திப்பின் போது இடம்பெற வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் வேல்முருகன் MLA தலைமையில் பலர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், தமிழக சட்டசபையில் என் குரல் கேட்பது போல் நாடாளுமன்றத்திலும் எங்கள் குரல் கேட்கும் வகையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சீட் கேட்கிறோம் என்று வலியுறுத்தி பேசினார். தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது சாதி மதங்களை கடந்து, அதுபோன்று மத சண்டைகளை கடந்து தமிழர் நிலத்தில் இருக்கின்ற பல்வேறு தமிழர் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக வெகு மக்களை அணிதிரட்டி போராடி வருகின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். தமிழக வேலை தமிழருக்கே என்கிற உயரிய நோக்கத்தை முன்வைத்தோம். அதுபோன்று காவேரி, பாலாறு, முல்லைப்பெரியாறு போன்ற ஆற்று நீர் உரிமைகளை பாதுகாப்பதற்கு தொடர் போராட்டங்களையும், தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புகள் அனைத்தும் 100% தமிழக மக்களுக்கே, தமிழக இளைஞர்களுக்கே என்கிற கோரிக்கையுடனும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இளநாங்கூர் ஊராட்சிக்குட்பட்ட செட்டிமேடு முருகன் கோயில் தெருவை சேர்ந்தவர் தில்லையரசன். இவரது மனைவி மஞ்சுளா தேவி ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த இவர் இயற்கை உபாதை கழிக்க சென்றபோது மாற்று சமூகத்தை சேர்ந்த வீரப்பன் என்பவர் பெண்ணை கையை பிடித்து இழுத்து பாலியல் ரீதியில் துன்புறுத்தியுள்ளார். இதனால் கூச்சலிட்டதால் அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து பெண்ணை மீட்டுள்ளனர். இதையடுத்து பெண்ணின் உறவினர்கள் சிதம்பரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் வீரப்பன் மீது பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகியுள்ள வீரப்பனை போலீசார் தேடி வருகின்றனர். திடீரென காவல் நிலையத்தில் ஏராளமானோர் ஒன்று திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கணபதிபாளையம் பெத்தாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமர். இவரது மகன் 6 வயதான சாய் சரண் பொங்கலூரில் உள்ள தனியார் பள்ளியில் யுகேஜி படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பிய போது தனியார் பள்ளி வாகனத்தில் சிக்கி படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு சிறுவன் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே இன்று அப்பள்ளி நிர்வாகம் சார்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் திருப்பூர் பொங்கலூர் சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பல்லடம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாத வகையில் இருக்க அதிவிரைவு படையினர் அங்கு குவிந்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. காஞ்சிபுரம் அடுத்த கிளார் பசனை கோயில் தெரு பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவரது மகன் கோபி திரைத்துறையில் பணிபுரியும் இவர் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக ஊருக்கு வந்துள்ளார். இதையடுத்து கடந்த 15ஆம் தேதியன்று தனது நண்பருடன் வாகனத்தில் சென்றபோது விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து உடனடியாக கோபி என்பவரை சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் அவரது நண்பரை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கோபியின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவரது பெற்றோர்கள் கோபியின் இதயம், சிறுநீரகங்கள், கண் உட்பட 6 உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர். இவரது செயலை பாராட்டி மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான ஆனைக்கல் தாலுகாவில் பேடர்ஹள்ளி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி கட்டிடம் கட்டும் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதில் 2வது தளத்தில் இன்று கம்பி கட்டப்பட்டு கான்கிரீட் போடும் பணியில் கொல்கத்தா உள்ளிட்ட வட மாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக கான்கிரீட் மோல்டிங் சரிந்து விழுந்துள்ளது. இதில் 16 பேர் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் ஆனைக்கல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் இந்த இடிபாட்டில் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை மற்றும் போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.